நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. சபரிமலை ஐயப்பன் கோவிலில் நகை மாயமான வழக்கில் சென்னையில் சோதனை நடைபெற்று வருகிறது. சென்னை அம்பத்தூரில் உள்ள தனியார் நிறுவனத்தில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டிருப்பதாக அண்மை தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான விவரங்களை தருவதற்காக இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் முரளி. சென்னையில் மொத்தம் எத்தனை இடங்களில் சோதனை நடத்தப்பட்டு வருகிறது? யாருக்கு சொந்தமான இடங்களில் சோதனை நடைபெறுகிறது? வணக்கம். சபரிமலை துவாரபாலகர் கவசத்தில் இருந்து தங்கம் திருடப்பட்ட விவகாரத்தில் சென்னையில் 5க்கும் மேற்பட்ட இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் இன்று காலை 7 மணி முதல் சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக தமிழ்நாடு, கேரளா மற்றும் கர்நாடகா ஆகிய மாநிலங்களில் இருந்து 21 இடங்களில் இந்த சோதனை நடத்தப்பட்டு வருவதாக முதற்கட்ட தகவல் வெளியாகி இருக்கிறது. அம்பத்தூரில் 2 இடங்களிலும், தேவஸ்வம் போர்டு முன்னாள் தலைவர் பத்மகுமார் வீட்டிலும் இந்த சோதனை நடத்தப்பட்டு வருவதாக முதற்கட்ட தகவல் வெளியாகி இருக்கிறது. ஐயப்பன் கோவிலில் துவாரபாலக சிலைகள் மற்றும் கோவில் கருவறை கதவில் சட்டங்களிலிருந்து இந்த தங்கம் காணாமல் போனது குறித்துதான் சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை நடத்தி வருகிறது. இந்த 2 வழக்குகளிலும் இதுவரை முதன்மை குற்றவாளி உன்னிகிருஷ்ணன் போற்றி மற்றும் திருவிதாங்கூர் தேவஸ்வம் போர்டின் முன்னாள் தலைவர் இருவர் உட்பட 12 பேரை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். கடந்த 2019ஆம் ஆண்டு முதன்மை குற்றவாளியான உன்னிகிருஷ்ணன் போற்றி என்பவர் புனரமைப்பு பணிகளுக்காக கொண்டு சென்ற செப்பு தகடுகளில் இருந்து தங்கத்தின் தன்மையை அதற்கு முன்பும் பின்பும் ஒப்பிட்டு பார்க்க இந்த அறிவியல் ஆய்வுக்கு கேரள உயர்நீதிமன்றம் அனுமதி அளித்திருந்தது. அதன் அடிப்படையில் சிறப்பு புலனாய்வு குழுவும் ஒரு விசாரணை நடத்தி வருகிறது. இந்த நிலையில் கோடிக்கணக்கில் இது போன்ற சிலைகள் காணாமல் தங்கம் திருடப்பட்ட வழக்கு தொடர்பாக அமலாக்கத்துறை அதிகாரிகளும் 3 மாநிலங்களில் சோதனையை மேற்கொண்டு வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி முரளி. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.